பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்னைக்கு வேறு லெவல் எபிசோடுங்க. திவாகர் பல பேரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, அன்பு கேங்கை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். அப்புறம் இவருக்கும் அடி விழுந்துருச்சு, திவாருக்கும் சரி அடி. ஆனால் இவர் பல பேரை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி அடித்து முடிச்சு விட்டார் கதையை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாருவும் கமருதீனும். பாரு லைட்டாக ஒரு டிஸ்டன்ஸை போட்டுருச்சு, ஓப்பனாக சொல்லிருச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம், புரியுதா, இது ஒரு மீடியா, பப்ளிக் மீடியா, இதில் சில விஷயங்களை இங்கே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக அடித்து முடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் காலையிலே வந்து டாப் டக்கர் சாங் போட்டாங்க. டாப் டக்கர் அப்படின்னு சாங் இருக்கும்ல, விஜய் சாங், அதை போட்டாங்க. அதை போட்டு அப்படியே ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து இவர் பேசிக்கிட்டு இருந்தார் திவாகர் வந்து மைக்கில். 4th வீக் எனக்கே சுவாரஸ்யமாக இருக்குது. உடனே பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் இவங்க வந்துட்டாங்க, கமருதீன் கேமராவில் பின்னாடி வந்து கலைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வந்து வினோத், பிரவீன் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இவரை பின்னாடி நின்றுக்கிட்டு மோக் பண்ணுறாங்க. எப்படி அப்புறம் வந்து அவர் அந்த பக்கம் போனோடனே திவாரால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க கேமராவில், புரியுதா. அப்புறம் உள்ளே வந்து இங்கே பாருங்கப்பா கேப்டனு, என்னை வந்து எல்லோரும் கலாய்க்கிறீங்க, நீயும் சேர்ந்து தான் கலாய்ச்ச, இது யார் சொன்னான்னு தெரில, இவரே பார்த்தாரா யார் சொன்னாங்கன்னு தெரில. உடனே கடுப்பாயிட்டார், அது ஒரு மாதிரி வருத்தமாக இருந்திருக்கும் போல். உடனே வந்து கேட்குறாரு. உடனே வினோத் ஆக்சுவலாக சொல்லலை, என்ன டார்கெட் பண்ணாதப்பா அப்படின்னு வினோத் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நீ டார்கெட் பண்ணில, நான் ஒன்று பண்ண விட மாட்டேன், எதையுமே பண்ண விட மாட்டேன்னு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் கேமராட்ட போனாலே டிஸ்டர்பன்ஸ் தான். வினோத்து கொஞ்சம் எச்சையாக தான் பண்ணுறாரு. ஏன்னா என்ன தான் ஓட்டு மயிர் இருந்தாலும் எச்சையாக பண்ணக்கூடாதுல்ல, சில விஷயங்களை எச்சையாக பண்ணக்கூடாது. இவரை வச்சு தான் கண்டென்ட்டு, திவாகரை வச்சு தான் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல வினோத். நீ தனியாக போய் படிக்க வேண்டியதானே, கானா சங்கம் தனியாக இன்னொரு கேமராவில் வெளில போய் படித்து மக்கள் முன்னாடி ரீச் ஆக வேண்டியதானே. இவரை வம்புழுத்து நீ கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறது. இவர் இல்லைன்னா அவர் கண்டென்ட்டே இல்லை. கானா சங்கம் பாடி பாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கார். அதை தனியாக போய் அழகாக வெளியில் உட்காந்து பாடினா கூட மக்கள்லாம் ரசிப்போம், நாங்களும் ரசிப்போம். விஜய் சேதுபதிகிட்ட பாடுறதுக்கு காக்கா பிடிக்கிறதுக்கு தான் பார்க்குறாரு ஒழிய ஒன்று இங்கே வெறுப்பேற்றுறது, இதுதான் அவர் பண்ணுறது. சபரி பாரு, சபரி என்ன பண்ணுறாரு பாரு வினோத், எப்போ பார்த்தாலும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு. உடனே வந்து விக்ரம் சொல்லிட்டான், அண்ணே நீங்களே பார்த்துக்குங்க, நாங்கள் எதுலையும் தலையில்லை, போன வாட்டி விஜய் சேதுபதிகிட்ட செருப்படி வாங்கினதே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆகிட்டாப்புல. உடனே வினோத், நான் விட மாட்டேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் வேணும்னு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிங்க, எங்களை வந்து இதில் சேர்க்காதீங்க அப்படின்னு விக்ரம் போயிட்டான். அறிவில்லைன்னு வேற சொல்லிவிட்டான் வினோத். இங்கே பாரு, அப்புறம் நான் வேறு மாதிரி சொல்லுவேன் வினோத், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திவாகர் வார்னிங் பண்ணார். ஆனால் இவங்க விடுற மாதிரி தெரில, வந்து கேமராவை மறைச்சிக்கிட்டு திவாரை டிஸ்டர்ப் பண்ணாங்க. இதுக்கு பிரவீனும் ஜால்ரா போட்டான். உடனே பாரு வந்தோடனே, பாரு இங்கே பாரு, பாரு நீ வந்து என்கிட்ட டபுள் கேம் ஆடாத, அங்கிட்ட கிளம்பி போயிடணுன்னு பாருவை சர்ற அடி, கிளம்பு ஓடி போகணுன்னு அடித்து துரத்தி விட்டார். அப்புறம் பிரவீனை சரியான கிழிச்சு விட்டாருங்க திவாகர். நீ ஒன் சைட் பிரவீன், நீ ஒன் சைடு ஆடிக்கிட்டு இருக்க, நீ தலையே கிடையாது, நீ வேஸ்ட்டு தலை, யூஆர் நாட் எலிஜிபிள் டு பிகம் வீட்டு தலை அப்படிங்கிற மாதிரி போட்டு அடித்து புரிச்சு எடுத்துட்டாரு. உன்னெல்லாம் கேப்டன் ஆக்கினதுக்கு ஓட்டு போட்டு இதெல்லாம் சொல்ல தேவையில்ல, இவராக ஓட்டு போட்டார் பிரவீன் கேப்டன் ஆனதுக்கு. அவன் திறமையால் ஆனால், பட் ஆனால் ரம்யா அந்த மாதிரி கேம்லாம் ஆடினாங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆடல பிரவீன். போன வாட்டி இந்த டாஸ்கில் எல்லோரும் சேர்ந்து ஆடி தானே உனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அன்பு கேங் கொஞ்சம் எக்ஸ்போஸும் பண்ணி விட்டார். அதே நேரத்தில் இது இப்போ பண்ணியிருக்க தேவையில்ல, பட் ஓகே கொஞ்சம் அவரும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்கார் திவாகர். பட் ஆனால் இவங்கள விடலாம் அவர் ஓகேங்க. வசூல் ராஜா டாக்டர் படம் இருக்குல்ல, வசூல் ராஜான்னு அது மாதிரி ஆக்ட் கொடுக்குறதுக்காக அவர் பண்ணுற வேலை தாங்க, அதில் தாங்க மாட்டிக்கிட்டாப்புல. என்னென்னா இவர் வந்து சட்டையை கழட்டிட்டு இந்த வசூல் ராஜாவில் வந்து பண்ணுவார்ல கமல், அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அவரே பனியம் போட்டு தான் பண்ணுவார். ஆக்சுவலாக சட்டையை கழட்டிட்டு நடிக்கிறது தப்பு இல்லை, நீ நடித்தா பரவாயில்லையா, நீ நடிகன்னு சொல்லிகிட்டு இருக்க பாரு, அதுதான் தாங்க முடியல, அதுதான் எங்களால் தாங்க முடியல. மற்றபடி உன் கேரக்டர்லாம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப கேவலமானவெலாம் கிடையாது, இவங்கள விடலாம் நீ கேவலமானவன் கிடையாது. ஆனால் உனக்கு நடிக்க தரலையா திவாகர், அதை மட்டும் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு நடிக்க தெரியல, ஐ எம் வெரி சாரி. உன்னை எல்லோரும் மார்க் பண்ணுறாங்க, உன்னை எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க தான், ஆனால் வந்து அதுக்கு நீ அடித்து தும்சம் பண்ணிடுற,
அதான் உன்னோட ப்ளே. பிக் பாஸுக்கு நீ சரியான ஆள் தான், ஆனால் நீ நடிக்கிறதுக்கு நீ சரியான ஆள்னு சொல்ல முடியாது. வேணால் காமெடிக்கு வேணால் வச்சுக்கலாம் உன்னை. நான் நடிங்க அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு வந்துடாத. கமலஹாசன் எப்படி நடிப்பார், இந்த ஆள் எப்படி நடிக்கிறாங்கிறத எல்லாருக்கும் தெரியும். அது திவாகரை பிடிச்சவங்களுக்கே தெரியும். பிக் பாஸில் இவர் நல்லா பண்ணுறாரு, அடித்து ஓட விடுறாரு எல்லாரையும். அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் போய் சொல்கிறாரு, தள்ளி விட்டு உடனே கேமராவில் வந்து நின்ட்டாங்கலாம். கேமராவில் வந்து கேமரா மறைச்சிட்டான் பிரவீன், சட்டப்படாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த அக்யூசேஷனை வச்சதே இன்டர்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னதே பார்வதி தான். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் நான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு உடனே கனி அங்கேருந்து வருது. தேவையா அதெல்லாம் கனிக்கு? கனி இந்த அன்புக்கு எங்கள் வேலையை பார்க்குறதுக்குனே வருவாங்க. கனி வந்து உங்களுக்கு கேட்குது வந்து, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா ஜட்டியோட நான் நடிக்க முடியுமான்னு கேட்குது. எப்படி கனி பெரிய பிடுங்கி இந்த நாய்ங்கெல்லாம் யார் உள்ளே விடுறது? குக்குவத்து கோமாளியில் ஜெயிச்சுட்டா போதுமா? புரியல எனக்கு. நீ எதுக்கு உள்ளே வர்ற? நீ வந்து சொல்ல வேண்டியதானே, சரி இல்லைன்னா என்ன சட்டையை போட்டு போங்கன்னா வந்து நின்றுக்கிட்டு ஜட்டியோட நடிப்பீங்களா, ஜட்டியோட நடிக்க முடியுமான்னு கேட்டோம்னா கடுப்பாயிட்டார். கனி டபுள் கேம் ஆடாதீங்க கனி. அந்த ஆள் பர்சனல் வெஞ்சன்ஸில் என்னை வந்து அடித்து விட்டுக்கிட்டுருக்காரு, நான் தள்ளி விட்டேன் சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தார். கனி உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அதை சொல்கிறதுக்கு. நான் எப்படி நினைக்கணும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு அடித்து பிரித்து விட்டாப்புல. அங்கனே வெளியிலே வச்சு சண்டை இதெல்லாம். வினோத் உடனே இவர் பெரிய சிக்ஸ் பேக் வச்சுருக்காரு, இவர் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு. அதாவது என்ன, இந்த ஆள் என்ன தெரியுமா, வினோத்துக்கு பர்சனல் வெஞ்சன்ஸு, பர்சனலாக அட்டாக் பண்ணணும். புரியுதா? பிரவீன் அவனுக்கு வாரத்துலேருந்து இப்போ திவார் மேலே காண்டு, அந்த காண்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வீட்டு தலைனால ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் உண்மை. திவார் வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டாப்புல. அடுத்து உள்ளே ஃபைட்டு போகுது. உள்ளே ஃபைட்டு போகும்போது திரும்ப எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க திவாரை. அந்த அளவுக்கு நடிக்க தெரில தான், அதுக்குன்னு இப்படியா டார்கெட் பண்ணுவீங்க? செத்திங்கடா நீங்கள் மாதிரி முடிஞ்சு விட்டார். ஏக்கா இவ்வளோ பெரிய நியாயமயிறு பேசுகிறீல்ல நீ எப்ஜேவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வெளியில் தப்பாக தெரியுதா? அதெல்லாம் தப்பாக தெரியலன்னா இது என்ன தப்பாக தெரிய போகுது? நான் கழட்டிட்டு நடிக்கிறதுல என்ன தப்பாக தெரிய போகுது? புரியுதா? க்ளீனாக அடித்து முடித்தோடனே தலைவி போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பாத்ரூமில் போய் உட்காந்து கண்ணீர் விட்டாங்க. கண்ணில் தண்ணி விட்டா அப்படிங்கிற மாதிரி கண்ணில் தண்ணி விட்டாங்க. கண்ணில் தண்ணி வச்சுண்டா பாருங்களே அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காகலாம் என்னால் நடிக்காமலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அடித்து பிரிச்சிருச்சு. உடனே பாரு உள்ளே வந்துடுச்சு, ஜிங் சக் சங்குன்னு. ஷர்ட் இல்லாமல் நடிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? புரியலையே. அதெல்லாம் நடிக்கலாமே, ஏன் நடிக்கக்கூடாது? உடனே எப்ஜே கத்த ஆரம்பிச்சிட்டான். சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக எப்ஜே உள்ளே வரணும்? அவன் கேட்குறான், எதுக்கு நீங்கள் வந்து கனியும் என்னையும் வந்து இதை வச்சு பேசுனீங்க? என்ன நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன்டா, நான் உன்னை பேசலடான்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுதே கத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உன்னெல்லாம் இது பண்ணி அது பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னே கடுப்பாயிட்டார். ஆமாம், நீ வந்து போய் முத்தம் கொடுக்கும்போது மட்டும் அப்படின்னு எப்ஜே ஆரம்பித்தான். நீ ஆதரவை அழைச்சி கொண்டு போய் தனியாக பேசிக்கிட்டு என்னென்ன கூத்தடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாருங்க. ஃபஸ்ட்டு கனி, அடுத்து எப்ஜே தனியாக வந்து தானாக மாட்டிக்கிட்டாங்க. நீ உத்தமனாடா ஆதரி, நீ தனியாக போய் உட்காந்துட்டு கிஸ் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு என்னென்ன பண்ணீங்க? ஆமாண்டா அப்படி தான்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எப்ஜே கத்த ஆரம்பிச்சிட்டான். சபரி வர்றான், என்ன உத்தமர் இல்லை, இவன் எதுக்கு உள்ளே வந்தான்? கேவலம் பண்ணுறாங்க இவன் எதுக்கு இங்கே உள்ளே வர்றான்? தேவையில்லாமல் உள்ளே வந்து கடுப்பேத்துறாங்க. வச்சு கிழிச்சு விட்டார். நீ ஓவராக பேசாத, நீ நியாயம் இல்லாமல் பேசாத அப்படின்னு அடித்து சோழிகள்லாம் முடிச்சு விட்டார். நீங்கள் எல்லாம் குரூப்பாக பேசலாம், அது தப்பு கிடையாது என்னை பற்றி அப்படின்ட்டு பார்வை கிளம்பிருச்சு. ஸோ இவர் வந்து ஷர்ட் இல்லாமல் நடிக்கிறது வந்து நாகரிகமாக இல்லையா? நீங்கள் பண்ணுறது நாகரிகம், அவர் பண்ணுறது நாகரிகம் இல்லையான்னு போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு விட்டாலும் இவங்களாம் நிற்க முடியாது போலையே. ஒயில்ட் கார்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே. சபரி, நீ நியாயமாக பேச மாட்டேற, எல்லா பக்கமும் கோல் அடிக்காத அப்படின்னு அடிச்சு விட்டான். என்னது எல்லா பக்கமும் கோல் அடிக்கிறேன்னா? உனக்கு தகுதி இல்லை. அப்ஜே சொல்கிறான், உனக்கு தகுதி இல்லை. உனக்கு தகுதி இல்லைடா, நீலாம் ஒரு ஆளாடா, நீ
அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பாரு கழுவி ஊற்றிருச்சு. சரியான சண்டை. அப்புறம் தனியாக கூப்பிட்டு வந்து விக்ரம் பேசுகிறாங்க, நீ சொன்னது தப்புண்ணே அப்படின்னு. என்ன தப்பு? அவங்க அரைஞ்சா நீ கத்தி எடுத்து வெட்டுற, எனக்கு ரத்தம் கொதிக்குதான். இவன் ஒரு காமெடி பீஸுங்க, இவன் ஒரு கிறுக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிச்சு, நான் விஜய் சேதுபதிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன லூஸு மாதிரி என்னது அரைகிறது வெட்டுறதுன்னு பேசிகிட்டு இருக்கேன், நான் விஜய் சேதுபதிட்ட அட்ரஸ் பண்ணிக்கிறேன்டா போடா மயிர் அப்படின்ட்டான். லெஃப்ட் ஹேண்டில் ட்ரீட் பண்ணுறாதியா திவாரெல்லாம் ஒரு மயிர் முடுங்க முடியாது. நடிக்க தெரில, நானே ஒத்துக்கிறேன். ஆனால் பிக் பாஸில் அந்த ஆள் நீ அடிக்க முடியாது. அந்த ஆள் க்ளீனாக இருக்கான், பார்வைக்கே தெரியாதெல்லாம் அந்த ஆளுக்கு க்ளீனாக அப்சர்வ் பண்ணுறாப்புல, ஒன்றும் பண்ண முடியாது. உடனே வந்து எப்ஜே சொல்கிறான், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து சட்டையை எதுக்கு பிடிச்சான்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் காலில் விழுந்துருச்சு. விழுந்துட்டு நான் எங்கடா சட்டையை பிடிச்சேன் தேவையில்லாத அக்யூசேஷன் வைக்காத திவாருன்ட்டு எப்ஜே கிளம்பிட்டான். உடனே ரம்யா வந்து கத்திக்கிட்டு அங்கேருந்து வர்றாங்க. அவங்க காதல் ரம்யாவுக்கும் எப்ஜேக்கும். உடனே சொல்கிறான், நீ பக்கத்தில் வராது, ஏற்கனவே ஆதிரின்னு வச்சு என்னை கம்பேர் பண்ணுறாங்க, அடுத்து நீ மாறினோன்னே அது மட்டும் போய் உட்காந்துருச்சிங்க. இப்படியெல்லாம் போகிறாங்க பாருங்கள். லவ் ஓடுது. அப்புறமா உன்னை அடிச்சுட்டு வெளில போயிடுவேன்டா, உன்னை வந்து இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி வந்து பால் ஊட்டுவார். போங்கடா இவங்கள எப்ஜே பண்ணுறதெல்லாம் என்ன கேவலம். இவர் அடிச்சுட்டு வெளியில் போயிடுவாரான்ட்டு உடனே திவார் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கடுப்பாயிட்டார். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆளுக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். கடுப்பாயி, ஓ நான் பார்த்துக்கிறேன் எப்ஜே நான் பார்த்துக்கிறேன்டான்னு திவார் மார்க் பண்ணிட்டார். பாரு வந்து கனி இதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ராஜதந்திரத்தையும் பண்ணுவீங்களா, பண்ணிவிட்டு நல்ல மாதிரி வேஷம் போடுவீங்களா அப்படின்ட்டு கடுப்பாய் திட்டுது. கேவலமாக திட்டுது. பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது கழுவி ஊற்றிருச்சு கடுப்புலே. ஆனால் அவங்க எதுவும் ஜாலிக்கு பண்ணுறன்ட்டு அவங்க உள்ளே போய் நின்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஒரு ஃப்ராடு தாங்க. அவங்க ஃப்ராடு. அப்புறம் க்ரோசரிஸ் வந்துச்சு, அப்புறம் அதான் சமைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாஸ்க்கு அதாங்க அந்த தொப்பி டாஸ்க்குங்க. ஃபஸ்ட்டு வினோத் துஷார் அடிச்சுக்கிட்டாங்க, கேவலமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. வினோத் வெறி கொண்டு விளையாட ஆரம்பிச்சார். இந்த வாரம் வெளில போயிடுவோம்னு நினச்சிக்கிட்டு. அதனால தான் மேலே இருக்காருன்னு தெரியாது அவருக்கு. சூப்பர் டீலக்ஸ் ஃபஸ்ட்டு ஜெயித்தாங்க. அடுத்து எப்ஜே ரம்யா கெமி கம்ருதீன் விளையாண்டாங்க. சரியான கேம் இதுதான், முரட்டை கேமாக இருந்துச்சு உண்மையிலே. கெமி அடித்து பிரித்து ஜெயிச்சிருச்சு. அடுத்து விக்ரம் பிரவீன் சுபிக்ஷா சபரி திவாகர் கனி ஆடினாங்க. அதில் வந்து பிரவீனை பட்டையை கிளப்பி விட்டான். ஒரு பிக் பாஸ் ஜெயிச்சிட்டாங்க. 2 பிக் பாஸ் ஜெயிச்சனால பிக் பாஸ்க்கு 500 பாயிண்ட் கொடுத்துட்டாரு. திரும்ப லாக்கர் ரூம் போகலான்னு சொல்லிட்டாரு. சரி நல்லா ஆடிட்டீங்க, ஃபயராக ஆடினீங்க எல்லாருமே அப்படிங்கிறதுக்காக போனஸ் இன்னொரு 500 கொடுத்து 1000 பாயிண்ட்ஸாக சொல்லிட்டாரு. அப்புறம் 15 செகண்டுக்குள்ளே போயிட்டு லாக்கருக்குள்ளே ரூமில் போயிட்டு வந்துடும்னு சொன்னார். 1000 பாயிண்ட்ஸுக்கு 1 பாயிண்ட் கூட போனாலும் மொத்தமும் போயிடும் அப்படின்ட்டாரு. அப்புறமா வந்து போனாங்க, போய் கரெக்டாக வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 850 பாயிண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிப்ஸு 100, உருட்டல் 100, முறுக்கு 100, மில்க்கு 100, மஸ்க்கு மில்லட் 100, பிஸ்கட் 150, டீ பவுடர் 150, 200, மொத்தமாக 850 எடுத்துகிட்டு வந்தோடனே எல்லாமே பிக் பாஸ் ஹவுஸுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவரே சொல்லிட்டார், உங்களுக்காக மட்டும் வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்புல. ஓகே என்ஜாய் பண்ணுங்கன்னு போயிட்டார். அடுத்து வந்து ரியோ ராஜ் வந்தாங்க. ரியோ, விக்னேஷ் காந்த், மாளவிகா மனோஜ் இவங்கெல்லாம் வந்தாங்க ப்ரொமோஷனுக்கு, பட ப்ரொமோஷனுக்கு. ஆண் பாவம் பொல்லாதது அந்த பட ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க. எப்ஜேயும் சபரியும் ஓவர் சீனு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஆறாக பண்ணுறாங்க. உடனே கேட்குறாங்க, ஆண் பாவம் தானே அதுதான் படமே அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பார்வதி நல்லா கொஸ்டின் கேட்டுச்சு. அந்த மாளவிகாட்ட கேட்டால் அது சொல்லுது, பெண் பாவம் இல்லைலாம் சொல்லலை, ஆண் பாவம்னு சொல்லியிருக்கோம் அவ்வளோதான்னு அடித்து முடிச்சு விட்டுச்சு. அது குட் ப்ளே, குட் ஸ்பிரிட். அப்புறம் வந்து இது வந்து ஒரு ரியல் லைஃப் கண்டென்ட்டு. ரியோ வந்து இந்த படத்துக்கு லிரிக்ஸும் எழுதியிருக்கார் போல். ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னரு. ஆண் பாவம் பொல்லாதது ட்ரெய்லர் போட்டாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்புறம் வெளில வந்து இங்கே நிறைய மெமரிஸ் இருக்குது, நான் இங்கே இருந்தேன், இங்கேயே வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது பிக் பாஸ்ன்னு அப்படியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு கிளம்பிட்டாப்புல. அதோடு இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.